ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. 2026 ஆண்டு உங்களுக்கு என்ன நடக்கும்? மகர ராசி அன்பர்களுக்கு பார்ப்போமுங்க. கோல்சாரம் சொல்லணுமா? ஒவ்வொரு வீடியோவும் சொல்ல வேண்டியது கடமை. விழிப்புணர்வு வருவரை சொல்லிக்கொண்டே இருப்பேன். வருமானம் மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற துறை செவ்வனே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தனக்கு பின்னாடியும் ஜோதிடம் இருக்கணும், நம்ம ஜோதிடத்துல இருந்த பெருமை வெளியே தெரியணும்னா அந்த துறை செழிக்கணும். அந்த அமைப்புல கிரக விளக்கத்தோடு தான் பலன் சொல்றேன். ஒவ்வொரு வேலையும் விழிப்புணர்வாக தான் சொல்றேன். எந்த ஒரு விஷயமானாலும் கோல்சாரம் சொல்லணுங்க. நிறைவில்லாத ஒளி நிறைவில்லாத ஜாதகத்துக்கு தற்காலிகமா ஒளி கொடுத்து உங்களுக்கு வாழ்வை கொடுப்பது, அது உங்க ஜாதகத்தின் தரத்துக்கு தக்கன வாழ்வை கொடுக்கிறது கோல்சாரம். கோல்சாரம் கண்டிப்பா பார்க்கணும். எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உள்ளிட்ட கிரகபாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட காணொளிகள் 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குங்க. போய் பாருங்க. ஜோதிடத்தில் உண்மை தன்மை உணருங்கள். கிரகபாவக சுபத்துவ அமைப்புல தான் எல்லாமே இருக்கு. ஜாதக பலனாக இருந்தாலும் சரி, கோச்சார பலனாக இருந்தாலும் சரி, இதுலதான் இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி, இதையும் கூட செல்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கம் தவறு, நுட்பம் இல்லாத விஷயம். கோச்சாரத்துக்கு வாக்கியமும் ஜாதக பலனுக்கு திருக்கணிதம் அப்படி சொல்ற ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாமே திருக்கணிதப்படி தான் சரியாக இருக்கும். இப்ப மகர ராசி அன்பர்களுக்கு அப்ப என்னுடைய சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே நீங்க ஜோதிடத்தை உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய வீடியோக்கள் அனைத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக பலன்களை கிரக விளக்கங்களோடு கேட்டு தெரிந்து கொள்ள இந்த திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கங்களோடு அற்புதமாக பலன்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. இப்ப மகர ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கோச்சாரம் அவசியம் சொல்லணும்னு சொல்றேன். சின்ன பலனாக இருந்தாலும் சரி, வார பலனாக இருந்தாலும் சரி, மாத பலனாக இருந்தாலும் சரி, வருஷ பலனாக இருந்தாலும் சரி, தமிழ் வருஷ பலனாக இருந்தாலும் சரி, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு அந்த காலகட்டத்தில் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். கோச்சாரம் ராஜயோக ஜாதகத்தில் அப்படின்னா எல்லாமே தன்னால கிடைக்கக்கூடிய ஜாதகத்துல தாக்குவதற்கு நீங்க உணர முடியாது. கடல் நீர்ல ஒரு சொம்பு தண்ணியை ஊத்துற மாதிரி ஒரு கேலன் தண்ணி ஊத்துனா என்ன மாற்றம் தெரிய போகுது? தண்ணியே இல்லாத இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணியை உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி தெரியும். அதே மாதிரி இந்த பிராப்தமற்ற அன்றாடம் கிடைக்கக்கூடிய ஜாதகத்துல கோல்சார பலன்கள் தாக்குதல் செய்வதை நன்றாக உணர முடியும். இதுதான் உண்மையான விஷயம். அப்ப இன்னைக்கு 1ஆம் தேதி என்ன இருக்கோ அதன்படி ஜாதகத்துல எந்த ராசிக்கு நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க. அது மட்டும் நல்லா மாற்றல் ஆகும்ல. மாற்றல் ஆகும் பொழுது வருஷம் முழுவதும் என்ன கிரகங்கள் சொல்லணும், அது குறிப்பாக வருஷ கிரகங்களை தான் பார்க்கணும். ஏன்னா வருஷ கிரகம் ஏன் சொல்றேன்னா, குருவோ சனியோ, குருபகவானோ சனியோ, ராகு கேதுக்களோ நெடுங்காலம் அங்கிருந்து ஒளிகளை, நல்ல ஒளிகளையோ தீய ஒளிகளையோ உமிழ்கிறது. அதனால நமக்கு பலன்கள் இருக்கு. ஜோதிஷம் ஒளியியல். இப்ப அந்த ஒளி அமைப்பு நிரந்தரமா இருக்கக்கூடிய வருஷக்கிரகங்களை வச்சுதான், வருஷக்கிரகங்களின் சுழற்சியை வைத்துத்தான் எந்த பாவங்கள் தொடர்பு கொண்டு நமக்கு என்ன பலன் தருங்கிறதான் இது ரகசியம் இருக்கு. வருஷ பலன். இப்ப மகர ராசிக்கு பார்ப்போம். இந்த இருக்கு மகர ராசி. இப்ப நான் என்ன சொன்னேன், ராசி அதிபதி சனிதான். என்ன நிலையில இருக்காரு? உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கணும். மனசுக்குள்ள வைக்காட்டாலும் சரி, அப்படித்தான் பலன்கள் நடக்கும். அப்ப வருஷ கிரக அமைப்புல முதல்ல குரு பகவான் எடுத்துக்கிடுவோம். குரு பகவான் இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்தார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. எல்லாத்துக்கும் கிடையாது. பாதிக்கப்பட்ட ஜாதகத்துல நிறைவில்லாத வாழ்க்கை சொல்றோம்ல, இதெல்லாம் சொல்வது கஷ்டமா இல்லை. நம்மளே அப்படித்தானே இருக்கோம். அப்ப அந்த 6ஆம் இடத்தின் வேலைகளை செய்திருக்கும். 6ஆம் இடத்தை புஷ்டி பண்ணுது, விருத்தி பண்ணுது, வேலை கிடைச்சிருக்கும், கடனும் கிடைச்சிருக்கும்,
அது அவங்க பாவங்களை கடன் நீங்க வாங்குனீங்கன்னா தான், வாங்குற அமைப்பு அதுல இருந்தா தான். நான் எதையும் விட்டு கொடுத்து தொடர்பு பேசவே மாட்டேன். ஒரு வரியில பலன் சொன்னாலும் அதுல பலன், அதுல வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்ப குரு 6ல இருக்கும்போது தாய்மாமன் நன்னா இருக்கான்னு சொல்லிடலாம். 6ஆம் இடம் வேலை கிடைச்சிச்சு, வேலை இல்லாத கூட வேலை கிடைச்சிச்சு. இப்ப ஓரளவு வேலை நல்லா இருக்கிறவங்களுக்கு கூடுதலா நல்லா இருந்துச்சு, வேலையை அதிருப்தியா இருந்தவங்களுக்கு வேலை நல்லா இருந்துச்சு. பாஸ்ட் இது புறம் சரியா. நோய் இருந்துச்சுன்னு சொல்லணும். 6ஆம் இடம் வலுத்தா, நோய் சார்ந்த வலுத்து இருந்தால் அவங்க ஜாதகப்படிதான் சொல்லணும். இத்தனை விஷயங்கள் 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இது போல வரும். அடுத்தவங்க பணம் இப்படிதான் வருங்க. இப்ப 7ஆம் இடத்துக்கு வர்றாரு உச்ச சாயல்ல. 12 வருஷத்துக்கு தான் இப்படி வருவார். போன 12 வருஷத்துல கூட ஒளி குறைந்த நிலையில இருந்தாரு. இந்த வட்டம் நிறைவான ஒளியோட இருக்காரு. பௌர்ணமி இருக்கும்போது, பௌர்ணமியும் இருந்து அந்த குருவோட அமைப்பு இருக்கும் பொழுது, குருவோடு சேரும் பொழுதும் அந்த குருவுடைய ஒளி நல்ல அமைப்புல இருக்கும். அந்த 2 நாளும் இல்லை, உங்க தசாபத்தி அந்தரத்துக்கு தக்கன சடனா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு பாத்துங்க. இப்ப 7ல இருக்காருங்க, ராசியை பாக்குறாரு. மகர ராசி என்பவர்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். கொஞ்சம் யோகம் இல்லாம சோம்பலா அப்படி எப்படி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல தெளிவு பெறுவீர்கள். திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல உச்ச ஒரு திருமணம் நடக்காம தோஷங்கள்ல நல்லா கவனிங்க. வயசுக்கு தக்கனதான் பலன். தோஷம் இல்லாத சாதனைகளுக்கு பருவ வயசுல நடக்கும், தோஷம் உள்ளவங்களுக்கு லேட்டா நடக்கும். ஆணுக்கு குறிப்பிட்ட வயசுல ஒரு விதி அவங்க ஜாதகத்தை பார்த்தா முடிவு பண்ணணும் என்றாலும் தோஷமான ஜாதகத்துல 30 வயசு வரைக்கும் தடை இருக்கும். 30 வயசு வந்தவுடனே தடை போயிடும்னு நம்ம பொருத்தமாக ஆராய்ச்சி பண்ணாம நம்ம நடத்திடக்கூடாது. 30 வயசுக்கு பின்னாலும் 1 வருஷ காலம் தோஷம் இருந்தால் செய்து அலக்கழிப்பு செய்யும். எப்படின்னு பார்க்கணும். அப்ப 30 பெண்ணா இருந்தா 26 வயசு 27 அவங்க ஜாதகத்துடைய திறனுக்காக பாவத்துவ அளவீடுகளுக்கு அமைப்புல செய்யணும். இப்ப யாராக இருந்தாலும் திருமண அமைப்பு கண்டிப்பா நடக்கும். கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா 7ஆம் இடம், அதுதான் கூட்டு தொழில், அது ஜெயிக்கும். இல்லறம் நல்லா இருக்கும் 7ஆம் இடம். இப்ப பார்வை 11ஆம் இடம், தொழில லாபம் இருக்கும். தொழில லாபம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். லாபம் கம்மியா இருந்துச்சா லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர் நோய் நொடியா இருந்தாரா அவருக்கு சரியா வரும். 11ஆம் இடம் மூத்த சகோதரம். செவ்வாயும் இப்ப சமீபத்தில் நல்லா தான் இருக்காரு, சுபத்துவமா. அப்ப 11ஆம் இடம். 2வது மனைவி, முதல்ல 7ஆம் இடம் கெட்டு போய் 2வது மனைவி வேணுமா வேணாமான்னு இருந்துகிட்டு யாரும் கேட்கும் போது இல்ல அப்புறம் பாப்போம் சொன்னா கூட இந்த 11ஆம் பாவத்தை பார்க்கும்போது நிச்சயம் அமையும். அவங்களே 2வது திருமணத்துக்கு பொண்ணு தருவாங்க, லாபம் கிடைக்கும். அடுத்து ராசியை பார்க்கிறாரு. அடுத்து வந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. நம்மளோட முயற்சி, தாம்பத்தியம், இளைய சகோதரம் எல்லாமே உச்ச குரு பார்க்கிறாரு. குரு பார்க்காத இந்த 5வது மாதம் வரை குரு பார்க்கல, மிதுனத்துல இருக்காரு. அப்ப 3ஆம் இடம் முயற்சியை தடை பண்ணி இருக்கும். சனி தாங்க. இப்ப செவ்வாய் இங்க இருந்து பார்த்துட்டு இருக்காரு. சுபத்துவம் பார்த்தாலும் சிறு தடைகளை ஏற்படுத்துவார். திருமண இல்ல இடத்துல குறைபாடுகள் இருக்கும். சகோதர உறவுகளோ அவங்களோ நலம் இல்லாம இருந்திருப்பாங்க. இப்ப குரு பார்க்கும்போது அத்தனையும் தலைகீழா மாறும். முயற்சி பலிக்கும், தாம்பத்தியம் இனிக்கும், இளைய சகோதரம் உறவு முறை நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. இந்த அமைப்புல 3ஆம் இடம் செழிக்குங்க. நகை நட்டு அடகு வச்சிருக்கிற பெண்களுக்கு திருப்பி போடக்கூடிய அமைப்பு வரும். எல்லாமே ஒளிதான் ஜோதிடம். சரி, 12 நான் சொன்னேன் லாபம் கிடைக்கும். 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. குரு பார்த்த சனி சுப செலவு வரும், லாபமும் வரும், சுப செலவு வரும். இப்ப சனி 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீண் செலவுகள் இருக்கும். அவங்க ஜாதகப்படி எல்லாருக்கும் கிடையாது இந்த மாதிரி அமைப்பு. இதைதான் ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, கோச்சாரம் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டேன். அதை நான் தொடர்ச்சியா நிரூபிக்கணும். சொல்லிட்டு இப்படி போயிட்டேன்னா அதுல வந்து பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு வருஷ பிறப்பிலும் ஒவ்வொரு மாத பலனிலும் அற்புதமா சொல்லுவேன். மிகுந்த ஒரு ஈடுபாட்டோட உங்களுக்கு ஆர்வலர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஜாதகம் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க அடுத்தடுத்து பார்க்கறாங்கன்னா காரணம் இதுதான். நீங்களும் பார்க்கலாம். தொழில்முறை ஜோதிடர்கள் ஆய்வு நோக்கம் இருக்கணும். ஆய்வு நோக்கம் இருந்தா உங்களுக்கும் அந்த ஜோதிடம் வசப்படும். பொதுமக்கள் நன்றா உணருங்க. ஜோதிடம் உண்மையானது, மகா அற்புதமான விஷயமுங்க. இந்த மாதிரி சரி, 2ல ராகு இருக்காரு. வருமானத்தை தடை பண்ணி இருக்கு ஏற்கனவே. இப்ப இருக்கிற குரு இப்ப இங்க இருந்து ராகுவை பாக்குறாருங்க. கீழே இறங்கிட்டாருன்னா, இங்க வந்துட்டாருன்னா
2ஆம் இடத்துல ராகு பெருசா பாதிக்காது. சுபத்துவத்துக்கு முன்னாடி பாவத்துவம் அளவு கம்மியா இருந்தா விரட்டி அடிக்கப்படும், அவ்வளவுதான். இப்ப 2ஆம் இடத்துல இருந்தா அந்த பாக்கி கொடுக்கறது கொஞ்சம் லேட் ஆகும், லாபம் பார்க்கறது கொஞ்சம் லேட் ஆகும். 4 பேர் வருவாங்க, 2 பேர் போயிடுவாங்க, 2 பேர் அந்த லாபத்தை கொடுப்பாங்க. இருள் தான். சனி ராகுலாம் முழு இருள், இயல்பு நிலையில். செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும், இப்படி கணக்கு எடுத்துக்கணும். கேதுவை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ஆரோக்கியம் கம்மியா இருக்கிற ஜாதகத்துல சூரிய வீட்டுல இருக்கு. சூரியனோட நிலைகளுக்கு தகுந்தவாறு இந்த 2026 வருஷம் மாதம் சூரியன் வரும். சுபத்துவம் ஆகும்போது கேதுவோட கெடுபலம் குறையும். அதிர்ஷ்டம் கம்மியானவர்களுக்கு இந்த இடம் கொடுத்த சூரியன் நல்ல நிலையில வரும் பொழுது, ஆரம்பத்திலும் சூரியன் உங்களுக்கு சுபத்துவமா இருக்கும்போது என்ன லக்கணமா இருந்தாலும் இப்ப கோச்சாரத்தை வரும்போது கேது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க. சரி, 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறாரு. அப்பா மகன் உறவு எப்படி இருக்குது, அப்பா முதல்ல இருக்காரா, இருக்கிற ஜாதகத்துக்கு தான் பலன். அப்பாவோட உறவு முறைகள் சரியில்லாம இருந்துச்சுன்னா இப்ப சீராகும். அப்பா விஷயங்கள் குறுப்பாத்து சனி தானே, குறுப்பாத்துக்கான சனியுடைய கெடுபல்கள் நடக்காது, கண்டிப்பான முறையை சொல்றேன். அப்ப பாக்கியங்கள் தடைப்பட்டுச்சா, அப்பா இல்லைங்கிறது வேற, பாக்கியங்கள் இருக்குல்ல, ஜட உயிர்காரகம், அது ஜெயிக்கும். இப்படித்தாங்க பலன். மகர ராசி ஏக சரியா முடிஞ்சிருச்சு. 2026 அற்புதமான பலனா இருக்கு. ராசியையும் பாக்குறாரு, ராசிய லாபத்தை பாக்குறாரு, ராசியை பாக்குறாரு, 3ஆம் இடத்தை பாக்குறாரு, முயற்சி கழிச்சு 7ல இருக்காரு. இப்ப அற்புதமான ஸ்தானங்கள்ல கூடி இருந்து ஆக்டிவேஷன் போட போறாரு. உங்கள் தசாபுத்திகள் மிகுந்த சுபத்துவமாக இருந்துச்சுன்னா உங்களை நல்ல உயரத்துல கொண்டு போய் வாழ்வுக்கு தேவையான அடிப்படைகளை இந்த ஒரு வருஷத்திலே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உறுதியா சொல்றேன். இளம் வயதுக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பா இருக்கும். குழந்தை இருக்கு, ராசி பார்க்கிற, திருமணம் ஆயிடுச்சு, இப்ப குழந்தை கிடைக்கும், நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறதாங்க பலன். அடுத்து கும்பராசிக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.